ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 39. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபைட்டர்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டை வந்து ஜிடி எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் அல்ல 20 அவுட் ஆஃப் 20 எடுக்க முடியும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் மார்க் வைஸ் பார்க்கும்போது 40 அவுட் ஆஃப் 40. ஓகேங்களா? ஸோ 160 மார்க்கில் 40 மார்க் உங்கள் கையில் இருக்குனாவே, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே எந்த கொஷின் பேப்பர்னா வரட்டும், எந்த மாதிரி கொஷின்னா வரட்டும், எந்த லெவல்லாம் வரட்டும். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை. பிகாஸ் நம்ம மிஸ்டர் ரீசனிங் சேனலில் வந்து கடந்த 5 வருஷமாக, ஓகேங்களா, அதாவது 4-5 வருஷத்தில் கேட்டு வந்த ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஷின்ஸ், ஓகேங்களா, எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் மட்டும்தான். அதனால் இதை தாண்டி உங்களுக்கு கொஷின் வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ வேறு வந்து என்ன சொல்கிறது, வேறு எதனா வருமா சார், வேறு எதனா வருமா ப்ரோ நீங்கள் கேட்குறீங்க. இதை தாண்டி எதனா கேட்க முடியும். ஆக்சுவலி இது 10th லெவல் எக்ஸாம் தானே. ஸோ இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதை தாண்டி போகணும்னா என்ன சொல்கிறது, சிஜிஎல் லெவலுக்குலாம் போக மாட்டாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதனால் பயப்படுறதை நிறுத்துங்க, டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஷின் ஆர் 12 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு 8 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 to 8 கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச மாடலாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அதர் தென் திஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் டேரெக்டாக உங்ககிட்ட 20 மார்க், அதாவது 40 மார்க் வந்து உங்கள் கையில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போங்க. ஓகேங்களா? அது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் பிலீவ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வித்தவுட் டிலே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகேப்பா, என்ன கேட்டிருக்காங்க பிரவீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும் போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜும் இந்த தேர்ட் இமேஜும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த 2 டைஸ்லையும் பாருங்கள், நம்மளுக்கு காமனாக 3 ஃபேஸ் இருக்குது ஒரு டைஸுக்கு. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்குது ஆக்சுவலி. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு பாருங்கள் 6 and 4 காமனாக இருக்குது. ஓகேங்களா? 2 டைஸ்லையுமே 6, 4 காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டைஸில் வந்து 6, 4 காமனாக இருக்குது. அதாவது 2 நம்பர் அந்த 2 குறிப்பிட்ட டைஸ்ல வந்து சேமாக இருக்குன்னா, அந்த தேர்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 1க்கு ஆப்போசிட் 5 மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இது ஒரு லாஜிக். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஜிக் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். டக்குன்னு நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு கேட்டிருக்கு 4க்கு ஆப்போசிட் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே 5 வரது சான்ஸ் இல்லை. ஸோ 4க்கு ஆப்போசிட் எப்படி ப்ரோ கண்டுபிடித்தான்னு கேட்குறீங்க, சொல்கிறேன் பாருங்கள். வேறு என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்க. ஸோ எனக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த 2 டைஸ் எடுப்போம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 தான், சாரி 1 தான் காமனாக இருக்குது. அப்போ 1 காமனாக இருக்குனாவே இந்த 2வது நம்பர் கரஸ்பாண்டிங் ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். சப்போஸ் 6க்கு ஆப்போசிட் 2ஆக தான் இருக்க முடியும். தென் 4க்கு ஆப்போசிட் 3ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? கிளாக் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் 2 தான் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நான் இப்போது செகண்ட் கொஷின் போயிடுறேன். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜெட்லேருந்து நம்மளுக்கு யூ வந்திருக்கு. ஸோ ஜெட்லேருந்து யூக்கு நம்ம என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், -5 பண்ணுறோமா? அதேமாதிரி யூலேருந்து பி பாருங்கள், யூலேருந்து பிக்கும் -5 தான். தென் பியிலேருந்து கே வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், அதுக்கும் -5 தான். ஸோ கேலேருந்து நம்ம -5 பண்ணால் நம்மளுக்கு 6 வரும். நத்திங் பட் எஃப். ஸோ எஃப்ல தான் எல்லா லெட்டரும் இருக்கா? வெரி பேட். ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகே, ஸோ ஒய்லேருந்து டி -5 தான். ஸோ டியிலேருந்து ஓக்கு -5, ஓலேருந்து ஜேக்கு -5, ஜேலேருந்து -5ங்க நம்மளுக்கு இ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இ வருதா? அண்ட் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லாமே எக்ஸு, ஜெட், ஒய் அண்ட் வி மட்டும் தான் கடைசியாக இருக்குது. அப்போ ஒய்க்கு நம்மளுக்கு எஸ்ஸுக்குமே -5 தான் பண்ணுறாங்க, -5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஒரு டி தான் வரும். ஸோ அந்த மெத்தட்லேயே நான் போனால் அப்போ எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான், சாரி இந்த செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நான் இப்போ டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர். ஸோ விலேருந்து கியூ வந்திருக்கு. ஸோ விலேருந்து கியூக்கு என்னப்பா பண்ணுறோம், இதுக்கும் -5 தான். ஸோ கியூலேருந்து எல்லுக்கு -5. ஸோ டேரெக்டாக ஜி வந்துடலாம். ஜிலேருந்து -5 பண்ணால் நம்மளுக்கு பி வரணும். ஸோ பி கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? சூப்பர். தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஃபெய்த்துக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேப்பா, ஜிலேருந்து நம்மளுக்கு கே. ஸோ ஜிலேருந்து கேக்கு என்ன பண்ணுறோம், +4 யா. ஸோ டபிள்யூலேருந்து சாரி எஸ்லேருந்து டபிள்யூ +4 தான் பண்ணுறாங்க. ஸோ எஃப்லேருந்து 4 பண்ணலாம் ஃபீட்டர்ஸ். ஜே தான் கொடுத்துருக்காங்களா, வெரி பேடு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்துலாம் ஃபீட்டர்ஸ். அப்போ யூலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. ஸோ யூலேருந்து டபிள்யூக்கு +2 பண்ணுறோம்.
கரெக்டா? யா. அதே மாரி எல்லேருந்து எண்ணுக்கு +2. ஸோ ஏலேருந்து +2 பண்ணால் நமக்கு சி வரணும். செகண்ட் லெட்டர் சி தான் வரணும். அப்போது 2 ஆப்ஷனும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு இப்போவே. ஸோ தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஃபைட்டர்ஸ் ஐலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து எம்முக்கு என்னப்பா பண்ணுறோம்? +4. யா. அதேமாரி சியிலேருந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? வெயிட் சி இங்கே இருக்குது. அண்டு இயா, சிலேருந்து இ. யா. சிலேருந்து இக்கு இங்கே +2 பண்ணுறோமா? சி வந்து எத்தனாவது லெட்ரு? 4th லெட்ரு தானே? நம்ம தேர்ட் லெட்ரு தானே இப்போ செக் பண்ணுறோம். வெயிட் ஐலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து எம்முக்கு நம்ம என்ன பண்ணோம்? +4 பண்ணோம். ஓகே. அதேமாதிரி இங்கேயும் ஐ தான் இருக்குது. ஐலேருந்து இங்கேயும் எம் தான் வந்திருக்கு. கரெக்டாக தான் வந்திருக்கா? ஓகே. ஸோ தேர்ட் லெட்டர் ஐ தான் ஃபைட்டர்ஸ் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ 4th ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நான் இங்கே கொஞ்சம் லெட்டர் எந்த நம்பரில் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம 4th கொஷின் பார்த்துலாமா? ஓகேப்பா. இப்போ தான் கொஞ்சம் பெரிய கொஷினுக்கு வரும். 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். அதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரிலாம் கிடையாது. எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க? பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ கியூக்கு செகண்ட் ரைட்டில் நம்மளுக்கு பி இருக்காரு. சூப்பர். தென் எஸ் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் ஆர். ஸோ கியூக்கும் ஆருக்கும் நடுவில் நம்மளுக்கு எஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் பிரவீன் இப்போ நான் கியூக்கு ரைட் சைடில் போகலன்னா ஆல்ரெடி இங்கே பி இருக்கார்ல, பி இருக்கிறத ஆர் போட முடியாது. அதனால தான் நான் கியூக்கு ரைட் சைடு போயிருக்கு, சாரி லெஃப்ட் சைடு போயிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் யூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஸோ ஆர்லேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் பார்க்க சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு வந்து என்ன இருக்காங்கன்னா யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் டி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் போத் பி அண்ட் ஆர். ஸோ பிக்கும் ஆருக்கும் நடுவில் நம்மளுக்கு டி இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. ரிமைனிங் என்னப்பா இருக்குது? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன லெட்டர் இருக்குன்னா பி போட்டாச்சு, டியும் போட்டாச்சு, எஸ் தான் இருக்கா, எஸ்ஸும் போட்டாச்சுல, எஸ்ஸும் போட்டுட்டேன். வேறு என்னப்பா? கியூ தான் இருக்கா, கியூவும் போட்டாச்சு. வேறு என்னடா? எல்லாமே போட்டாச்சா? சாரிப்பா, இதான் யூவில் ஆல்ரெடி எல்லாமே போட்டேன். வெயிட். ஸோ இப்போ ஹூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் பி அண்டு கியூ? ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் யாருக்குன்னு கேட்குறாங்க? யூ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 யா ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? சூப்பரான கொஷின் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரி ஈஸி. ஸோ 6 மாணவர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி நம்ம பொசிஷனை போடுறோம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா பி என்பவர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பி என்பவர் கியூக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ இப்போ கியூக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதுல பி என்பவர் இருக்கார், போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எஸ் என்பவர். ஓகேங்களா? கியூக்கும் ஆருக்கும் அருகாமையில் உள்ளார். அதாவது கியூக்கும் ஆருக்கும் நடுவில் எஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 பேர் ஒன்றா வரணும் ஃபைட்டர்ஸ். இங்கே கியூக்கு ரைட் சைடு பாருங்கள், ஆல்ரெடி இங்கே பி இருக்காரு. அப்போ 3 பேர் ஒன்றா வர முடியாது. அப்போ நான் லெஃப்ட் சைடு தான் போயாகணும். ஸோ லெஃப்ட் சைடு போகும்போது இங்கே நான் எஸ் போடலாம், இங்கே நான் ஆர் போடலாம். ஓகேங்களா? பிகாஸ் 3 பேரும் ஒன்றா வரணும், போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூ என்பவர். ஓகேங்களா? ஆருக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். ஸோ யூ என்பவர் ஆருக்கு இடதுபுறத்தில் 3ஆவது. கரெக்டாக? ஸோ ஆர் இங்கே இருக்காரு, அவருக்கு லெஃப்ட்டில் பார்க்கணும் நம்ம. ஸோ லெஃப்ட்னா இந்த டைரெக்ஷன் தான். ஸோ 3ஆவது இடம்னா அப்போ இங்கே யூ வரணும். ஓகேங்களா? ஸோ யூட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் வேறு என்ன இருக்குது? டி தான். டி என்பவர் பி மற்றும் ஆருக்கு இருவருக்கும் அருகாமையில் உள்ளார். பிக்கும் ஆருக்கும் நடுவில் டி இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா பிக்கும் கியூக்கும். ஸோ பி இங்கே இருக்காரு, கியூ இங்கே இருக்காரு, அதுக்கு அருகாமையில் இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க? யூ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த என்ன சொல்கிறது ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த 5th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு மாற்றுறாங்க தான் நினைக்கிறேன். செகண்ட் லாஸ்ட்டு, இந்த செகண்டு அண்டு தேர்ட், செகண்ட் லாஸ்ட்டில் இருந்தோம், தேர்ட் லாஸ்ட்டில் இருந்தோம், டைரெக்டாகவே ஃபஸ்ட்டில் போட்டுடுறாங்க. கரெக்டாக? கரெக்டு தான். அப்போது இந்த 3 லெட்டர் அப்படியே தூக்கி உல்ட்டாவாக போடுறாங்கப்பா. 3 லெட்டர் தூக்கி உல்ட்டாலாம் போடல. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்போ இ வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு ஈல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஈல ஸ்டார்ட் ஆகும் மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. தென் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் வந்து எல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் யூ வந்திருக்கு, தேர்ட் லெட்டர் வந்திருக்கு, தேர்ட் லெட்டர் எல் வந்திருக்கா, செகண்டாக வந்திருக்கு, தேர்ட் லெட்டர் இங்கே வி, இப்போ வி தான் செகண்டாக வரணும். ஸோ அப்படி வர மாதிரி ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. எனக்கு இதுவே இந்த எவிடன்ஸே போதுமானது ஆன்சர் பண்ணேன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5.
இப்போ நான் 6th கொஷின் போகிறேன். ஓகேங்களா? ஸோ 6th கொஷினில் என்னப்பா பண்ணுறாங்க, ரொட்டேஷன் நாட் அலோடு. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்குற இமேஜ் வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் பொருந்துனா எதில் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. வேற இந்த செகண்டு இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே உள்ள ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, இந்த லைன் வந்து இங்கே இல்லை. ஸோ அப்போது இந்த செகண்ட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. தேர்டு பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எந்த பார்ட் எங்கே இருக்குது, அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு இல்லவே இல்லை, தப்பு தான். ஸோ டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஸோ 7th கொஷின் பார்த்துலாம்ப்பா. 7th கொஷினில் என்ன பண்ணுறாங்கன்னா, மேங்கோவுக்கு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபா ஏதோ ஒன்று, இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேங்கோன்றது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட். ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டான்ஸ். ஓகேங்களா? டான்ஸில் ஒரு டைப் தான் வந்து இந்த ரூபா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 8th கொஷின் போயிடுறேன். இதில் என்னப்பா பண்ணுறோம், என்ன பிரவீன் கொஷின் மொட்டையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்ம 25 வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் சிம்பிள் நான் சேஞ்ச் பண்ணி இங்கே நான் ப்ளஸ் போட்டால், ஸோ ப்ளஸ் இருக்கிறது டிவைட் போட்டால் எனக்கு டிவைட் ஆகுமானா என்ன சொல்கிறது, 5 days ஆகுமா? ஆகும் தான் நினைக்கிறேன். அப்போது சேஞ்ச் பண்ணிடலாம். /3 தென் ப்ளஸ் 27 -8 × 24. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்பர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், மைனஸில் இருக்குது. நம்மளுக்கு கேட்குறது 25 தான். ஸோ இப்போ இந்த நம்பரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய நம்பருக்கு இங்கே வேல்யூ இல்லை, ஜஸ்ட் 25 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இப்போயே நான் இது தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதனால் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கூட எனக்கு கிடையாது. ஓகேங்களா? இந்தமாதிரி ஷார்ட்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் மட்டும் நான் மாத்திரனா இந்த டிவைட் சிம்பிள் நான் என்ன பண்ணுறது, 3/27 அடித்தா எனக்கு 1/9 அப்படியே தான் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறது, ஸோ பின்னத்தில் தான் இருக்குது. இதை நம்ம நார்மலாக பண்ண முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் தேர்ட் ஆப்ஷன் வரேன். ஸோ டிவைட் சிம்பிள் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னா ஓகே. ஸோ பண்ணி பார்த்தலாம். அப்படி பண்ணால் கூட நான் 3 × 27 போடுறேன் 5 days. எனக்கு என்ன வருது, ஒரு 90 கிட்ட போதே. ஸோ வர சான்ஸ் இருக்குது, செக் பண்ணுவோம். செக் பண்ணால் தானே தெரியும் அப்படின்றீங்களா? ஸோ +81. தென் வேறு என்னப்பா இருக்குது, மைனஸ் இருக்கா, மைனஸு. தென் 8/24. ஸோ இது என்ன பண்ணுவீங்க, 1/3 வருதுல்ல. ஸோ அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை 5 days. அப்போ நான் டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் வந்துடுறேன். 81 தென் ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போகிறோமா, 3 / 27 -8 + 24. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் இங்கே 9 வரும் 5 days. அண்ட் இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 9 தான் வரும். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் 1, இந்த 1 ஆட் பண்ணால் 25. ஸோ எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 5 days. நவ் ஐ சால்வ் த 9th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஸோ டிஃபரன்ஸ் எடுக்கிறோமா, டிஃபரன்ஸ் தான் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ -4 பண்ணுறோம் 5 days. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், -9 -9 தான். ஸோ அப்போ இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, நெக்ஸ்ட் வந்து 4 ஸ்கொயர் 16 தான் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ 185லேருந்து 16 வந்து நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு 9 வருது. தென் 7ல் 1 போச்சுன்னா 6, 169 வரணும். கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 5 days. நவ் ஐ சால்வ் த 10th கொஷின். ஸோ ரொம்ப பெரிய கொஷின் தான், பட் நத்திங் டு வரி. ஸோ 8 கேர்ள்ஸ், ஓகேங்களா, சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். 8 பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ 8 பேர் செட் பண்ணுற மாதிரி பொசிஷனை போட்டாச்சு. இப்போ நம்ம ரீட் பண்ணலாமா? ஓகேப்பா. ஸோ வி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் யூ. வி சுற்றி பேசுகிறாங்களா? ஸோ வி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் யூ. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டபிள்யூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. ஸோ விலேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் டபிள்யூ இருக்காரு. அப்போ டபிள்யூ இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ டபிள்யூ பொசிஷன் போட்டேன். அண்டு செகண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ பிலேருந்து செகண்ட் ரைட்டில் இருக்காரு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் 5 days. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரை பற்றி பேசுகிறாங்க. ஆர் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் ஆர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆரோட பொசிஷன் போட்டுட்டேன்ப்பா. ரிமைனிங் 2 கேரக்டர் இருக்கா, வெயிட். அண்டு டி இஸ் த சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஸோ ஆருக்கு ஃபோர்த் லெஃப்ட்டில் நமக்கு டி வராரு. சூப்பர். தென் ரிமைனிங் இருக்கிறது யூவா, யூ இருக்குது, வி போட்டாச்சு, டபிள்யூ போட்டாச்சு, எஸ் தான். ஸோ எஸ் தான் ரிமைனிங் இருக்குப்பா, அதையும் போட்டுட்டேன். ஊ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. ஸோ யூலேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு எஸ் தான் இருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர்
10. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ தமிழ்லையும் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 8 கேர்ள்ஸ் ஓகேங்களா, 8 பெண்கள் வட்டத்தில் மையத்தை நோக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறத்திலும், ஸோ கியூக்கு உடனடியாக இடதுபுறத்திலும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூக்கு யூக்கு உடனடியாக வலதுபுறத்தில் இருக்காரு. ஸோ யூக்கும் கியூக்கும் நடுவில் இருக்காங்க பேசிக்காக. ஓகேங்களா? அதுதான் இதோட மீனிங். தென் வி என்பவர் பார்த்தீங்கன்னா கியூக்கு உடனடியாக இடதுபுறத்திலும், சரி அது ஆல்ரெடி போட்டல, ஓகேப்பா. தென் அதுக்கப்புறம் டபிள்யூ பேசுகிறாங்க. ஸோ டபிள்யூ என்பவர் பார்த்தீங்கன்னா விக்கு இடதுபுறத்தில் 3ஆவதிலும். ஓகேங்களா? ஸோ டபிள்யூ வந்து விக்கு இடதுபுறத்தில் 3ஆவதுல டபிள்யூ இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கு வலதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். ஸோ பிக்கு வலதுபுறத்திலிருந்து 2ஆவதுலையும் விக்கு இடதுபுறத்திலிருந்து 3ஆவதுலையும் நம்மளுக்கு டபிள்யூ இருக்காங்க. அதை நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? தென் ஆர் என்பவர் பிக்கு அருகில் உள்ளார். அதே மாதிரி கியூக்கும் அருகில் உள்ளார். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன சொல்றது, பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்காரு. அதான் அதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். தென் டீயை பற்றி பேசுகிறாங்க ஃபைடர்ஸ். டி என்பவர் பார்த்தீங்கன்னா ஆருக்கு இடதுபுறத்தை 4ஆவது இடத்துல உள்ளார். ஸோ ஆருக்கு இடதுபுறத்தை 4ஆவதுல டி இருக்காரு. ரிமைனிங் எஸ் தான் இருக்குது, அதை போட்டாச்சு. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா யூக்கு இடதுபுறத்தில் 3ஆவது யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 11th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பிரவீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நியூமரேட்டர் பாருங்கள் காமனாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர் வந்துடும். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க போயிட்டு ஜஸ்ட்டு 1 வருது. தென்னு 3 3 அவ்வளோதான். 31 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் 1 குறைஞ்சிருக்கு. அண்டு 3 வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். 31 தான் மைனஸு. அப்போ நம்மளுக்கு 86லேருந்து 31 மைனஸ் பண்ணுங்கள் 5 அண்டு 5. ஸோ 55 வரணும். அப்போது அடியில் 155 வரணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் 31 மைனஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் கண்டி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஈஸியான கொஸ்டின் தான். என்ன பின்னத்தில் இருக்கே இது எப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் இந்த இயரில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா 2023 கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஜிடி ரீசனிங் கொஷின்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் 24 பார்த்துருந்தோமா ப்ரீவியஸ் வீடியோ, இது வந்து 23. ஸோ 23 இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்க. பின்னத்தில் கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, பட் ஸ்டில் இட்ஸ் எ ஈஸி கொஷின். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நவ் வி கேன் சால்வ் த 12th கொஷின். ஸோ எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதுதான் கேள்வி. ஓகேப்பா. ஸோ இதில் வந்து இன்ட்டுக்கு நான் மைனஸ் போடுறோமா? ஸோ அப்போ இது வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணுவோம், பண்ணால் தான் தெரியும். ஸோ இது நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 தான் வருது. தென் ப்ளஸ்ஸு 169 டிவைட் பை மைனஸ் போடுறோமா? ஸோ மைனஸ் 13. இதை நம்ம முடிச்சுட்டு தான் தென் டிவைட் பை 5 பண்ணுறோம். ஓகே. அண்டு மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போடுறோம். ஸோ இன்ட்டு ஒரு 10 தென் ப்ளஸ்ஸு 16. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம முடித்தா என்ன வருது? -10 வருது. -10 பண்ணால் கூட நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் வந்து 9 தான் வருது. ஸோ 9 வந்து 5 டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. அப்போவே நம்மளுக்கு தெரியுது இது வந்து பாசிபிலிட்டி இல்லைன்ட்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ செகண்டு ஆப்ஷன் செக் பண்ணுறேன். செகண்ட் ஆப்ஷனில் இன்ட்டு போடுறாங்களா டிவைடுக்கு பதிலாக? அப்போது 9 × 3 தென் ப்ளஸ்ஸு 169 டிவைட் பை 13. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு 5 தென் மைனஸ் இருக்கா -10 ப்ளஸ் 16. சூப்பர். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ் வரும் ஃபைட்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் 27. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 40 அண்டு 5 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 200 வருது. தென் அதுலேருந்து ப்ளஸ் 6 மட்டும் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் 10லேருந்து 16 போனால் 6. ஸோ ஆட் பண்ணால் 206. ஸோ வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். பட் நம்மளுக்கு நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் 13th கொஷின் பார்க்குறேன்ப்பா. இதில் என்ன கொடுத்துருக்குங்க? சென்ட்ரல் இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தலாமா? மல்டிப்ளை பண்ணால் பெருசாக போகும், ஆட் தான் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 29 வருது. இந்த 29க்கும் 87க்கும் ரிலேஷன் இருக்குது. 3 டைம்ஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா? 60 ஒரு 27 87 வருது. அப்போ இதேமாதிரி இந்த செட்லையும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 39 வருது. ஆட் பண்ணால் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் ஒரு 7 2 9 11 கரெக்டாக வந்திருக்கு. சூப்பர்ப்பா. அப்போது ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறோம்.
ஸோ இதில் ஆட் பண்ணால் நமக்கு 25 வருது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 75. ஸோ நம்ம லக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, சூப்பர், ஜாலியாக இருக்குல்ல? ஜாலியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். Nலேருந்து P வந்திருக்கு, என்ன பண்ணுறோம்? +2. தென் Gலேருந்து I வந்திருக்கு, +2 தான் கரெக்டு. தென் Tலேருந்து +2 பண்ணுங்கப்பா. T வந்து 20. ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு 22 வரும், நத்திங் பட் V. ஸோ Vயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ நீங்கள் செகண்ட் லெட்ரு தேர்ட் லெட்ரு செக் பண்ண வேணாம், பிகாஸ் எல்லாமே சேமாக இருக்குது. டேரெக்டாக ஃபைனல் லெட்ரு வந்துடலாம். Rலேருந்து P வந்திருக்கு, ஸோ -2 பண்ணுறோம். அப்போ Eலேருந்து Cக்கு -2 தான். ஸோ Iலேருந்து -2 பண்ணால் நமக்கு G வரும், பிகாஸ் I வந்து நமக்கு 9 அண்டு -2 பண்ணால் 7 வரும். 7 இஸ் நத்திங் பட் G. ஸோ G இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 15th கொஷின். ஸோ டஸ் நாட், அதாவது ரொட்டேஷன் நாட் அலவுடு, சாரி. ஓகே, அப்போ இந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நம்ம எந்த ஆப்ஷனில் பொருத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கேள்வி. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த ஆப்ஷனில் வரும்ன்ட்டு டவுட்டாகவே இருக்குது. எல்லாமே சேமாக இருக்குது. மண்டே குழம்பிடும் போலியே அந்த மாதிரி கொஷின். ஓகேங்களா, இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் டக்குன்னு பார்த்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வருது, அது கீ. ஓகேங்களா, கீயும் ஹரிசாண்டல் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த லைன் போகுது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்குன்ட்டு. ஸ்ட்ரைட் லைன் வருது, இந்த மாதிரி வருது. பட் இந்த மாதிரி போதான்னு பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக போகுது. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. இந்த லைன் இப்படி போகுது, தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிட்டு இப்படி வரணும்ல, அதில் இங்கே வரல. அப்போ இது தப்பு. ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு, தென் இப்படி வந்திருக்கு, இது செங்குத்தா போகுது. அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, செங்குத்தா போகுது, இதுவும் வரல. பட் டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். பட் ஸ்டில் ஐ நீட் டு செக் அப்படின்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, தென் இந்த மாதிரி செங்குத்தா போகாமல் இப்படி வந்திருக்கா. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு இந்த லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த லைனும் கொஞ்சம் நம்ம சைடாக வந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்கும்போதும் எனக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 16th கொஸ்டின் பார்க்குறேன். 5 days இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துலாமா? ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ 3, 2 இதை மட்டும் செக் பண்ணால் போதும். 3, 2 மட்டும் செக் பண்ணுறேன். ஆரா எம்மா, எம் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ 2 தான் வரணும். அப்போ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். தென் 1, 3 பாருங்கள். 1க்கும் 3 பார்க்கும்போது நமக்கு டிஏ காமனாக இருக்குது. ஆர் வருமா என் வருமா? என் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போது 1. ஸோ அப்போது 2க்கு அப்புறம் 1 வரணும். இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். தென் 3 இருக்குது, 4 5 மட்டும் பார்க்கலாம். ஸோ 4 5ல் நமக்கு டிஏ ஆர் காமனாக இருக்குது. எல் தான் ஃபஸ்ட்டு வரும், நாட் எல், கே தான் ஃபஸ்ட்டு வரும், கே தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 5 வரணும். ஸோ இப்போ 5 ஃபஸ்ட்டு வர மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 16. இப்போ நான் 17th கொஷின் போயிடுறேன். 5 days இதில் என்ன கேட்டிருக்காங்க? சிலாகிஷம் கொஷினா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்டு. ஓகே, தென் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள். தென் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். வெரி குட். அப்போது என்ன பண்ணலாம்? ஆல் ஆப்பிள்ஸா? இது வந்து ஆப்பிள். ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டா? திஸ் ஆர் ஃப்ரூட்டு. தென் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிளா? தென் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ்ஷா? FR போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷுக்கு. ஃப்ரூட்டுக்கும் FR தான் வந்து. சரி, SHும் போட்டுப்போம். என்ன வந்துச்சு? எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ தமிழ் ஒரு டைம் நான் ரீட் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து ஆப்பிள்களும் பழங்கள். அனைத்து ஆப்பிள்களும் பழங்கள் போட்டாச்சு. தென் அனைத்து பழங்களும் காய்கறிகள். அனைத்து ஆப்பிள்களும் காய்கறிகள். தென் சில காய்கறிகள் புதியவை போட்டாச்சு. தென் ஆல் ஆப்பிள்ஸ் ஆல் ஃப்ரெஷ்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் இங்கே இருக்குது, ஃப்ரெஷ் இங்கே இருக்குது. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸோ இப்போவே இதை தப்புன்னு சொல்லிடலாம். தென் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட் இங்கே இருக்குது, ஃப்ரெஷ் இங்கே இருக்குது, இதுவும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ எனக்கு 2 முடிவும் தப்பு தான். 5 days. அப்போ 3வது ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி சால்வ் த 18th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் மிரர் இமேஜ் தானா? கன்ஃபார்மா? நாட் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஓகேங்களா, ஸோ வாட்டர் இமேஜ் பார்க்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஏரோ மார்க்கு கீழே வரணும். அதை கீழே பார்த்தா மாதிரி கீழே வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்டும் கீழே தான் வந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. வெரி குட். ஸோ இப்போ நம்ம 19th கொஷினா? இன் ஏ ஃபேமிலி தெர் ஆர் 7 members இருக்காங்களா? வெரி குட். எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் ஆர் மேரிட் கப்புள். ஸோ எக்ஸும் ஒய்யும் கப்புளாக இருக்காங்க. அண்ட் எக்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் எல். ஸோ எக்ஸ் வந்து மேலு, அப்போது ஒய் வந்து ஃபீமேல். யாருக்கு ஃபாதர் ஆஃப் எல்? ஓகே,
தென் எம் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் எல். அப்போ இவர் மேலாக இருக்க முடியும் அண்டு எம் வந்து ஃபீமேலாக இருக்க முடியும். தென் சி இஸ் த பிரதர் ஆஃப் எல். சி வந்து பிரதரு. ஓகே. தென் சி ஹேஸ் அ ஒன் சன் ஓ. சிக்கு ஒரு சன் இருக்காராம், அவர் வந்து ஓவா. ஓகே. தென் பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஓ. பி வந்து சிஸ்டரா. ஓகே, சூப்பர். தென் ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு பி. ஃபாதர் தான், வேற என்ன? ஸோ தந்தை தான். ஸோ ஆப்ஷன் ஒன்னா, ஒன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய படம். பட் ஆன்சர் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஃபாதர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். த ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ். டிலேருந்து இ வந்திருக்கு +1, எஃப்க்கு +1, தென் எஃப்லேருந்து +1 பண்ணால் ஜி. ஸோ ஜியில் தான் வரணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். தென் செகண்ட் லெட்டர் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஹெச்லேருந்து ஐ வந்திருக்கு +1, தென் ஐலேருந்து ஜே வந்திருக்கு +1, ஜேலேருந்து +1 பண்ணுங்கள், கே வரும். செகண்ட் லெட்டர் கே தான் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 2023 கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் ஜிடி கொஷின், ரீசனிங் கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். அதுதான் முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும், அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் குயிக்காக சால்வ் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் நம்ம எடுத்துடலாம், பட் எவ்வளோ டைமிங்கில் எடுக்கிறோம், தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.